மெரினாவில் மாணவர் போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட மெரினாவில் மட்டும் கூடிய மக்களுடைய கூட்டம் 25 லட்சம். அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கூடிய மக்களுடைய கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம், ஏறக்குறைய ஒரு 75 லட்சம் பேர் மக்கள் கூடியிருக்காங்க. இது மொத்த ஜனத்தொகையில் 10% மக்கள் போராட்ட களத்திற்கு வந்தார்கள் அப்படிங்கிறது உலக மகா சாதனை. உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் எந்த போராட்டத்திலையும் நடக்கல. குறிப்பாக சுதந்திர போராட்டத்தை சொல்வார்கள். ஆனால் தண்டி யாத்திரை, காந்தி நடத்திய தண்டி யாத்திரையில் மொத்தமே போனவங்களுடைய எண்ணிக்கை 78 பேர் தான். அப்போ பார்த்துங்க சுதந்திர போராட்டம் எந்த லட்சணத்தில் நடந்திருக்குன்னு. நம்ம அதை பற்றிய பிரச்சனை இல்லை. இந்த மெரினா போராட்டம் ஏன் கடைசி நேரத்தில், கடைசி நாள் வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, ஆகா சூப்பருங்க, செம்ம கட்டுப்படுங்க, அருமையா இருந்தாங்க, அட்டகாசமான போராட்டம், அமைதி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு தலைவர்கள்லேருந்து, இந்திய தலைவர்கள்லேருந்து, சர்வதேச தலைவர்கள்லேருந்து, நடிகர்கள்லேருந்து, உச்ச நீதிமன்ற நீதிபதியிலேருந்து, தமிழ்நாட்டு நடிகர்கள்லேருந்து, அது கமலஹாசனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரும் ஆஹா ஓஹோ சூப்பர் சூப்பர் சூப்பர், இந்த பசங்களாம் நல்லா போராடுறாங்க, நல்ல கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி குழந்தைகள் முதற்கொண்டு 3 வயசு 6 மாச குழந்தைகளை தூக்கிட்டு மக்கள் போராட்ட காலத்தில் இருந்தாங்க. இஸ்லாமிய பெண்கள், நிறைய பெண்கள் கிட்டத்தட்ட போராட்ட காலத்திலே இருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அடிப்பட்டவங்க, லத்தி சார்ஜில் அடிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய பெண்கள் அடிபட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நேற்று வரைக்கும் ரொம்ப அமைதியான போராட்டமாக இருந்து, காலையில் திடீர்னு அதில் முத நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர், அதுவும் குறிப்பாக சினிமா துறையை சேர்ந்த அவர் பேரை சொல்கிறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது. அதனால் அவர்களுடைய பேரெல்லாம் சொல்லி அவங்கள பெரிய மனுஷனாக்க நான் விரும்பலை. அவர் ஏதோ படம்லாம் ஏதோ மியூசிக்லாம் போட்டுக்காரான், இசையமைப்பாளரான். இவர்களை மனித லிஸ்ட்டில் கூட நான் சேர்க்கறதுக்கு நான் என்னுடைய வாய் கூச்சப்படுது. அதனால் அவங்க பேரை நான் சொல்லலை. அப்புறம் அவர் முத நாள் ஒரு 5 பேரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இதில் தீவிரவாதிகள் பூந்துட்டாங்க அப்படின்னா, தீவிரவாதிகள் பூந்துட்டானோடனே ஏன்னா ISIS தீவிரவாதிகள் பூந்துட்டாங்க போல் அப்படின்னு ரொம்ப பதற்றமாக நான் ப்ரெஸ் மீட்டை ரொம்ப கவனிச்சிட்டு இருந்தேன். இதில் நிறைய கோஷங்கள்லாம் வருது, இது தேச விரோத கோஷங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷமாக நான் போராட்ட களத்தில் இருந்திருக்கிறேன். அது ஈழ போராட்டமாக இருக்கட்டும், இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், அத்தனை போராட்டத்தை கலந்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 மாணவர்களை திரட்டிலாம் நான் போராட்டம் நடத்திய தலைமையேற்று நடத்தியிருக்கிறேன். அது அப்புறம் நான் அதை பற்றி என்னை பற்றி பேசுவதற்கான நேரம் இதுவல்ல. அதனால் இவ்வளோ பெரிய தீவிரவாதிகள் பூந்துட்டாங்க, தீவிரவாத கோஷம் வந்துச்சுன்னொடனே நான் இன்னும் முன்னடிச்சிட்டு ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது போல், என்ன அந்த தீவிரவாதம் பார்க்கலாம், இவ்வளோ பெரிய பாடகர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஜல்லிக்கட்டுக்காக தான் போராடணும், கடைசியில் பெப்சி கோக்கெல்லாம் எடுத்து கோஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பெப்சி கோக்கு என்ன அவ்வளோ பெரிய தேசிய புனித நதியா, புனித நீராது, இந்திய தேசத்தை காக்க வந்த புனித கடவுளாது பெப்சியும் கோக்கும் அப்படின்னா, அதற்கு பின்னாடி தான் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சதி இருக்கு. அப்போ தமிழ் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறது வரைக்கும் யாரும் கண்டுக்கல. தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிறத வரைக்கும் யாரும் கண்டுக்கல, கோஷம் போட்டதை யாரும் கண்டுக்கல. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேரை சொல்லி, அது ஏன்னா ஒரு மாநில பிரச்சனை என்று சொன்னால் மாநிலத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை விமர்சிக்கப்படுவதுங்கிறது ஆண்டாண்டு காலமாக நடக்கிறது தான். அதில் இதை நீங்கள் ஆகா ஓஹோ இது தப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜல்லிக்கட்டு வேண்டும்ங்கிறது, ஜல்லிக்கட்டு மாட்டையை எடுத்து நம்ம போராட்டம் பண்ண முடியும், அப்படி பண்ண முடியாது. அப்போ தமிழ்நாடு அரசு தலைமை, அது கருணாநிதியாக இருந்தால் கருணாநிதி விமர்சிக்கப்படுவார், ஜெயலலிதாவாக இருந்தால் ஜெயலலிதா விமர்சிக்கப்படுவார், OPS இருக்கிறதுனால OPS விமர்சிக்கப்படுகிறார். இது தவறு கிடையாது. அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய மோடி விமர்சிக்கப்பட்டார். அந்த மேடையில் போராட்ட காலத்தில் மோடி விமர்சிக்கப்பட்டார். இதுவும் ஒரு பெரிய உலகமாக குற்றம்லாம் கிடையாது. மோடி என்பவரும் பிரதமர் என்பவரும் நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான், அவருக்கும் ஒரே ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான் அப்படிங்கிற நிலையில அவரும் விமர்சிக்கப்பட்டார். 5 நாள் 6 நாளும் விமர்சிக்கப்பட்டார். அப்போ பிரச்சனை இல்லை, அப்பயும் அமைதியாக தான் போச்சு. ஆனால் எப்போ அமைதி குலைந்தது அப்படின்னா, அந்த பாடகர் சொல்றாரு, ஐயோ பெப்சி கோக்கை பற்றியெல்லாம் கோஷம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, அது ரொம்ப மோசமாக போச்சு, நாங்கள் ஜல்லிக்கட்டுக்காக தான் வந்தோம், இவங்க பெப்சி கோக்கை எடுத்து போராட்டம் பண்ணிட்டாங்களே அப்படின்னாரு. அப்பயே பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு. எதுக்காக இந்த 5 சுண்டலிகள் வெளியில் மைக்கை பிடிச்சி நின்றுட்டு இருக்குது அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சிச்சு. எலி அம்மனமாக ஓடுறதுக்கான காரணம் புரிந்து விட்டது. அதுக்கு அடுத்து அந்த பாடகர் சொல்றாரு, அது மட்டும் இல்லைங்க, ஜெர்சி மாடை பற்றி எடுத்து பேசிட்டாங்க, ஜெர்சி மாடு எவ்வளோ புனிதமானது, நாங்கள் அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சுவிட்சர்லாந்துலேருந்து, அதாவது
டென்மார்க்லேருந்து செர்சி பசுக்கள் வந்து இங்கே சென்னையில் விமான நிலையத்தில் இறக்குமதி செய்யப்பட்டது. உடனே இந்த பாடகர் சொல்கிறாரு, நாங்கள் ஜல்லிக்கட்டு மாட்டுக்காக தான் போகிறோம்னா ஜல்லிக்கட்டுக்காக தான் பாட்டு பண்ணேன் நான். கடைசியில் ஜெர்சிக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுகிறது, ஜெர்சி பாலுக்கு எதிரான கோஷம் எழுப்பப்படுகிறது. இது என்ன போராட்டம்னு தெரில. பெப்சி கோக்கை ஊற்றி ஷூ கழுவுறாங்க, இது எவ்வளோ மோசமானது. ஆனால் தான் நான் இந்த போராட்டத்தை விட்டு இந்த போராட்டம் என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த அளவிற்கு நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு இந்த கொக்கோ கோலாவை எதிர்த்து போராடுகின்ற போது, ஜெர்சி மாடுகளை எதிர்த்து போராடுகின்ற போது இந்த அதாவது வந்து கருப்பாடுகள், பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கருப்பாடுகளை ஒரு 5 கருப்பாடுகளை வெளியில் நின்று இந்த போராட்டத்திற்கான இதை உடைப்பதற்கு இது வந்து ரொம்ப தவறான திசை நோக்கி இந்த போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இந்த கருப்பாடுகளை எல்லாம் கவலைப்படாமல் மாணவர்கள் அங்கேயே இருந்தாங்க. மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்கள், இதுல நியாயம் இருக்கு, இதுல தர்மம் இருக்கு, இதுல நேர்மை இருக்கிறது, இதுல அறம் இருக்கிறது என்று நம்பியதால் தான் மக்கள் எல்லாம் ஒரு அணியாக நின்றாங்க. அதெல்லாம் தாண்டி காவல்துறை காலையில போயிட்டு 7 மணிக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இடத்த காலி பண்ணும். ஏன் இடத்த காலி பண்ணும் காரணம் தெரியாது, ஆனா இடத்த காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு விடாப்பிடியாக இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்து விட்டார்கள், என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த பசங்களை 4 தட்டு தட்டினோம்னா ஓடியே போயிடுவானுங்க, ஓடி போயிட்டான்னு கேட்பதற்கு நாதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் இவர்களை அடித்து ஒவ்வொருத்தனா இழுத்து காலி பண்ணி போனாங்க. அதற்கு பிறகு நீங்கள் இதற்கு மேலே ஒரு அடி எடுத்து வைத்தாலும் கடலில் இறங்கி தற்கொலை செய்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை 10,000 மாணவர்கள், பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகளோட அந்த வங்கக்கடலில் நாங்கள் சமாதி ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் வந்து போலீஸ் காவல்துறை பின்னாடி போகுது. ஆனால் நான் பதற்றம் அடைந்தேன். ஏன்னா 6 நாள் இவங்க கொள்கை வயப்பட்டிருக்கிறார்கள், போராட்டத்தில் முழுமையாக இருக்கிறாங்க. தன்னை அதாவது என் உயிர் போனாலும் ஜல்லிக்கட்டு நடத்த விட மாட்டோம் அப்படின்னு கோஷமிட்டுறாங்க. இது வந்து சாதாரணமாக வாய் வழியாக வந்த கோஷம் இல்லை, உள்ளத்தின் இதயத்திலிருந்து வந்த கோஷங்கள். அதனால எந்த சர்வபுரி தியாகத்திற்கும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அதனால 10,000 பேரும் கடல்ல, வங்கக்கடல்ல சமாதி ஆயிடுவாங்களோ அப்படின்னு நான் பயந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் சினிமாவில் கூட அப்படி ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. நம்முடைய மீனவர்கள் 2 கப்பலை எடுத்துட்டு, இது வந்து தரைப்படை போராட்டம் நடக்குது, இந்த தரைப்படையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது கப்பல் படை உள்ள வந்ததுங்க. அது தமிழனுடைய அதை வந்து மீனவர்கள் கடல் படகுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது கப்பல் படைன்னு சொல்லுவேன். அந்த கப்பல் படையில் உணவுகளையும் தண்ணீரையும் இவர்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய உணவுகளையும் எடுத்து வந்தாங்க. அதையும் கூட காவல்துறை வந்து பறித்து அந்த சாப்பாடையும் பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில், ஒரு கேவலமான நிலை. பிச்சை எடுத்து தான் பெரும்பாலும், அதை பிடுங்கிச்சா அனுமாலுங்கிற மாதிரி அந்த காவல்துறையில் இருக்கிற சில நபர்கள் வந்து அந்த வேலை, அந்த கேவலமான வேலைகளை பண்ணாங்க. அதையும் போய் பிடுங்கினாங்க. தண்ணியை பிடுங்க இல்லையா, குடிக்கிற தண்ணியா, சாப்பிட்ற சோறியா, சோத்தை எவனாவது பிடுங்குவானா, அந்த வேலையும் அவ்வளோ கேவலமான வேலையும் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து டிவியில் பார்த்தாங்க மக்கள், பொதுவான மக்கள் பார்த்தாங்க. இவர்கள் வந்து ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸையும் வங்கக்கடல்லையும் அங்கங்கே நடக்கிற போராட்ட களத்தில் இறக்கின்ற போது சாதாரண மக்கள் நேற்று சென்னையாக இருந்தாலும் சரி, வெளியூர்களில் இருந்தாலும் சரி, ரோடுகளில் சாலையில் இறங்கினாங்க. முதல்ல ராதாகிருஷ்ணன் சாலை துண்டிக்கப்பட்டது. முதல்ல சென்னையினுடைய முக்கியமான பகுதியில் எதுன்னெல்லாம் சொல்கிறீங்களோ அத்தனை பகுதியில் மக்கள் வெளியில் வந்தாங்க. சாலை போக்குவரத்து தடைப்பட்டது, அரசாங்கம் தடை செய்யப்பட்டது. அந்த அரசாங்கம் தடை செய்யப்பட்டதனுடைய விளைவு தான் நேற்று மாலை வந்து திரும்பவும் அவசர சட்டமன்றம் கூடி முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் தெரிவித்துவிட்டு திரும்பவும் அதாவது அவசர சட்டம் வந்திருக்கும் அப்படிங்கிறது கூட கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் வர வைக்க வேண்டிய சூழ்நிலையை இங்கே சூழல் வந்து ஏற்படுத்துச்சு. அத்தனை அடியும் தாங்கிட்டு அந்த மாணவர்கள் திரும்பவும் நின்னாங்க, அந்த பீச்சில் நின்னாங்க. அங்கேயும் கண்ணுக்கு முன்னாடி சகோதரிகள் கொலை செய்யப்பட்டார்கள், அடித்து கண்ணெல்லாம் மூளையெல்லாம் செதறி கொலை செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் அந்த மாணவர்கள் அசையாமல் இருந்தார்கள். எந்த ஆக்ஷனுக்கும் நாங்கள் ரெடின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி திரும்பவும் ஒரு சினிமாக்காரன், அவர்கள் பேரையும் நான் சொல்ல தயார் இல்லை, அவரும் வந்து சாயங்காலம் சொல்கிறாரு, ஐயோ நான் 5 நாள் அங்கே இருந்தேன், ஜல்லிக்கட்டு மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா என்னென்னோ கோஷங்கள் என்னென்னோ பேசுகிறாங்க, நான் வந்து போயிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன், இவங்கெல்லாம் போக வேண்டாம் இருக்கணும் அப்படின்ட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து சட்ட நிபுணர்கள் பேசினேன், அவர் பெரிய ஒரு பெரிய புதிய தமிழ்நாடு தலைவர் அப்படின்ற மாதிரி அவர் வேஷம் போட்டு நேற்று அவருடைய சாயமும் கலைந்தது. அவர் பார்த்தீங்கன்னா நான் 1 கோடி கொடுத்தேன், 1 லட்சம் கொடுத்தேன், பாத்ரூம் கட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட், 1 கோடி ரூபா இருந்தேன்னா இந்த தமிழர்களை ஒரே நாளில் இந்த மாணவர்களை தலைவனாக்கி நாளைக்கு நான் விஜயகாந்த் வந்தார், அடுத்த நாமளும் வந்துடலாம் இந்த போராட்ட களத்தில்னு அவர் வந்து புதுசாக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் அவருடைய சாயம் வெளுத்தது. அதற்கு பிறகு அந்த மாணவர்கள் நின்னாங்க. நேற்றை வந்து அந்த சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. அதாவது
ஒரு போராட்டம் என்று சொன்னால் அந்த போராட்ட காலத்தில் இருப்பவர்களுக்கோடு பேச்சுவார்த்தை நடத்தும். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வருவாய்த்துறை இருக்கிறது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, துறை செயலாளர்கள் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, இல்லைன்னா மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், இல்லைன்னா அமைச்சர்கள், அமைச்சர் குழு, இவங்கெல்லாம் போயிட்டு போராட்டத்தில் பேச்சுவார்த்தையில் நடத்தலாம். ஒரு குழந்தைக்கு சேதாரம் இல்லை, ஒரு பெண்களுக்கு சேதாரம் இல்லை, ஒரு இளம் பெண்களுக்கு சேதாரம் இல்லை. இவ்வளவு கட்டுக்கோப்பாக நடத்தப்படுகின்ற அந்த போராட்ட காலத்தில் ஏன் இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தல? காவல்துறையை வச்சு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? காவல்துறை காவல் காப்பதற்கு தான். அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இருக்காது. ஒரு பெரிய மாஸ் கிரௌட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவது மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான் அது அணுகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இல்லைன்னா வருவாய் துறையினர் அது பேசியிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி காலையில் 7 மணி போலீஸ் காவல்துறையை விட்டு அடித்து நொறுக்குவதற்கு முக்கிய காரணம் பெப்சி கோக்கு இந்த மேலை நாட்டு குளிர்பானங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய அரசியலை காவல்துறை அத்தனையும் வந்து அவர்களுடைய கை கோர்ப்பில் ஃபிங்கர் டிப்பில் வந்து அமெரிக்கா நம்முடைய நாட்டை ஆள்கிறது என்பதற்கு இது மட்டுமே காரணம். அதனால் வந்து இந்த காணொலியை ஏன் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, முதல்ல இந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு நான் மனம் வந்த என்னுடைய பாராட்டுகளை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, இந்த மாணவர்களை வந்து நம்ம ஒரு பாராட்டு கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்தணும். என்னுடைய ஆசை வந்து சென்னையில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிராமத்திலையும் பாராட்டு கூட்டம், இந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு போற்றக்கூடிய ஒரு கூட்டங்களை எல்லா கட்சிகளும், சகல கட்சிகளும் சேர்ந்து செய்யணும். ஏன்னா உங்களால் பிரியாணி வாங்கி கொடுத்து தொண்டர்களை கூப்பிட முடியல, 500-1000 கொடுத்தா தான் எலெக்ஷனில் ஓட்டு போடுவான் அப்படிங்கிற நிலையில் அசிங்கப்படுத்தி வச்சிருந்தீங்க அந்த அரசியலை. ஆனால் இந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% மக்களை வந்து தொண்டர்களாக, அதாவது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டர்களாக மாற்றி இருக்கிறாங்கன்ற போது தயவு செய்து எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்தே இந்த மாணவர்களுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தணும். அதனால வந்து இவர்கள் போற்றக்கூடியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். இந்த நினைவாக அதை வந்து வங்க கடலோரம் மெரினா பீச்சில் இந்த ஜல்லிக்கட்டு வெற்றி விழாவுக்கான ஒரு விழா நடத்தி அந்த வங்கக்கடலில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நினைவு ஸ்தூபி, அதுவும் இந்த ஜனவரி மாதம் ஒரு பொங்கலுக்கு முடிந்து ஒரு 5 நாள், இப்போ எப்படி இந்த 5 நாள் வந்து மக்கள் ஒரு கொண்டாட்டமாக பீச்சை நடத்தினாங்களோ அதே மாதிரி வருடம் அரசு சார்பில் தமிழர் விழா என்பதாக அறிவித்து ஜனவரி 15லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும், 26 நீங்கள் சுதந்திர குடியரசு தினம் கொண்டாட போறீங்க, அதற்கு 5 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கொண்டாட்டமாக, தமிழர் கொண்டாட்டமாக வருஷம் நடத்தணும். இதை தயவுசெய்து வந்து இதில் அரசியல் கிடையாது, இது வந்து நம்முடைய தமிழர்களுடைய ஒற்றுமைக்கான ஒரு விஷயமாக, இந்த தியாகத்தை மதிக்கக்கூடிய விஷயமாக எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இதை நடத்தணுங்கிறத என்னுடைய மனப்பூர்வமான வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த சுதந்திரம் என்பது என்னுடைய நேதாஜி போன்ற வீரர்களால், தமிழர்களால், எல்லாரும் இந்திய உழைப்பாளிகளால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை 500 ரூபாய் 1000 ரூபாய் கேன்சல் பண்ணுறேன், அந்த அது என்னது விசா கார்டு, மாஸ்டர் காரண்ட்டை நீங்கள் அடகு வைத்தது போல, பெப்சி கோக்கு காரண்ட்டை அடகு வைத்தது போல, ஜெர்சி பசு காலைகிட்ட அடகு வைத்ததை போல அடகு வைக்காமல் இந்த சுதந்திரத்தை கட்டி காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து, எனது நாடு, எனது தேசம், எனது மொழி என்ற எண்ணத்தோடு எல்லாரும் ஒன்றிணைப்போம். இந்த மாணவர் இளைஞர் போராட்டத்தை வெற்றியடைய வைத்ததில் எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அந்த நிலையில இவர்களை போற்றி கொண்டாட வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.